வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சூழல் பாதிப்புக்கு அதிகாரிகளின் அசம்பந்த போக்கும் காரணம் என்கிறார் ஜனாதிபதி. බලපත්‍රයට අස්සම් කරනවා ඊට පස්සේ වෙන්නේ මොකද කියලා බලන්න. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பேராளர் மாநாடு இன்று. தவிசாளர் பதவிக்கு தொடர்ந்தும் வெற்றிடம். முல்லைத்தீவில் முன்னெடுக்கப்படுகின்ற நில மீட்பு போராட்டத்திற்கு கிழக்கு மக்களும் ஆதரவு. நாட்டின் ஒருமைப்பாடு தொடர்பில் அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் கருத்து. விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை 2வது நாளாகவும் சந்தித்தார் சசிகலா. தமிழக அரசியலில் தொடர்ந்தும் பரபரப்பு. சுற்றாடலை பாதுகாத்து அபிவிருத்தி சவால்களை வெற்றி கொள்ளும் கனவை மெய்ப்பட செய்ய வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். குருநாகலில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். குடிவரவு குடியகழ்வு திணைக்கள பிராந்திய அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. குருநாகல் மாவட்ட ஆட்பதிவு திணைக்கள அலுவலக திறப்பு விழாவும் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. வடமேல் மாகாண விவசாய அமைச்சிற்குரிய அனைத்து அலுவலகங்களையும் ஒரே இடத்தில் ஸ்தாபிக்கும் நிகழ்வும் இன்று இடம்பெற்றது. සමස්ත මානව ප්‍රජාවගේ සිහිනයක් හරිත සිහිනය. අද உலகின் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் பசுமையான கனவு உள்ளது என்று அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் சந்தைகளில் ஆக்சிஜன் நிரப்பப்பட்ட பைகளை களத்தில் தொங்க வைத்தவாறு நகரங்களில் மக்கள் வாழ்கின்றனர். எமது நாட்டையும் அந்த நிலைமைக்கு தள்ளிவிடுவதா என்று சிந்திக்க வேண்டும். தனிநபர்களுக்கும் சமூகத்திற்கும் கனவுகள் இருக்கின்றன. மொரகக கந்த நீர்த்தேக்கம் தொடர்பில் எனக்கும் கனவு ஒன்று இருந்தது. அந்த கனவு நனவாக மாறிவிட்டது. நீர்த்தேக்கத்தில் நீர் நிரம்பியிருப்பதை பார்வையிடுவதற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் செல்கின்றனர். அந்த நீர்த்தேக்கத்தை திறந்து வைத்ததன் பயனாக நாளை வடமேல் மாகாணத்திற்கும் பாரிய நீர்ப்பாசன திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை என சிலர் கூறுகின்றனர். இன்று காலை திறந்து வைக்கப்பட்ட 2 அலுவலகங்களும் 25, 30 அல்லது 40 வருடங்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். අපි හෙට වයඹට ජලය මහා යෝධ ව්‍යාපෘති ආරම්භ කරනවා. සමහර අය කියනවා ආණ්ඩුව මුකුත් කරන්නේ නැහැ කියලා හිතන්න. இதன்போது பசுமை கனவும் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் கருத்துக்களை கூறினார். අද පස්සැදීම, වැලියදීම, ගල්ලැදීම විශාල සංවර්ධනයට අත්‍යවශ්‍ය දෙයක් වගේම என்று மண் அகழ்வு, மரம் வெட்டுதல் போன்ற அபிவிருத்திக்கு தேவையானது போல் பாரிய சூழல் அழிவு ஏற்படுகின்றது. நாம் பேசும் கனவை வெற்றி கொள்வதற்கு பாரிய சவால்கள். கடந்த காலங்களில் கம்பகா மாவட்டத்தில் பிரச்சினை ஏற்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ராஜாங்க அமைச்சர் ஒருவருக்கும் அரசு அதிகாரி ஒருவருக்கும் இடையில் பிரச்சினை ஏற்பட்டது. இது தொடர்பில் முதல் தவறு யாருடையது? அமைச்சுக்களின் அதிகாரிகள் புவியியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் மீது முதல் தவறு. அந்த இடத்தில் 20 வருடங்களாக மண் அகழ்வு இடம்பெற்றது. நான் ஆராய்ந்ததில் கிடைத்த விடயமே இது. 3 கியூப் மணல் கூடிய 20,000 லோரிகளில் 60,000 கியூப் மணல் ஏற்றப்பட்டுள்ளது. முத்துராஜ விலவை நிரப்புவதற்கு முத்துராஜ விலை தொடர்பில் அனைவருக்கும் தெரியும். இந்த மணல் எங்கு கொண்டு செல்லப்படுகின்றது என்பதை அறிய வேண்டிய பொறுப்பு புவிசரிதிவியல் மற்றும் சுரங்க பணியகத்துக்கு உரியது. ஆனால் யாரும் அதனை பார்க்கவில்லை. 5-6 மாதங்களுக்கு முன்னர் வரக்காப்பல கிராமத்தில் உள்ள மண்மேட்டிலிருந்து மண் அகழப்பட்டது. அந்த மண்மேட்டிலிருந்து வரும் நீரிலேயே அதன் கீழ் இருக்கும் மக்கள் வாழ்ந்தார்கள். மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். எனினும் ஜனாதிபதியின் ஓர்டர் என மண் அகழ்பவர்கள் கூறினார்கள். தொடர்புடைய அனைவரையும் விளக்குமறியலில் வைப்போம். தகவல் கிடைத்த தினத்தன்று இரவு நான் அதிகாரிகளை அனுப்பினேன். அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதும் என்ன நடக்கின்றது என்பதை ஆராய்வதில்லை. அதுவே பிரச்சினை. පත්‍රයට අස්සම් කරනවා ඊට පස්සේ වෙන්නේ මොකද කියලා බලන්න. මේක තමයි ප්‍රශ්නේ. முஸ்லிம் காங்கிரசின் 27வது பேராளர் மாநாடு கொழும்பில் இன்று நடைபெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தலைமையில் பண்டார் நாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது. இதன்போது 10 தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. இன்று எந்த கட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம்? இதற்கு முன்பு இருந்த நிலவரங்களை விடவும் இன்றைய ஆட்சியின் பங்காளர்களாக நாங்கள் இருக்கிற இந்த கட்டம் சாமானியமான கட்டம் அல்ல. மத்தியிலே அரசாங்கத்திலே பலமான நிலை, மாகாண அரசிலே கிழக்கிலே ஆட்சியின் அத்தனை சுக்கானமும் எங்களுடைய கைகளில். அந்த உச்சவிட கூட்டத்திலே தெரிவு நடைபெற்ற போது பக்கத்திலே இருந்த எங்களுடைய
முன்னாள் செயலாளர் நாயகம் சகோதரர் ஹசன் அலி அவர்கள் என்னுடைய பெயரை பிரேரித்தார்கள் என்பதையிட்டு நான் மிகவும் ஆனந்தமடைந்தேன். இன்று அவர் மேடையிலே இல்லை. அதற்கான காரணங்கள் குறித்து இங்கு நான் பேச வரவில்லை. ஆகவே எமது கட்சிக்குள் இதுவரை காலமும் பேசப்பட்ட பிரச்சனைகள் இன்று ஒரு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. தவிசாளர் பதவி தற்காலிகமாக அடுத்த 2 மாதம் 3 மாதங்களுக்காக பின்பற்றப்பட்டிருக்கின்றது. மன்சூர் தான் எங்களோட செயலாளர் ராஜேந்திர முதல் அவரும் தொடர்ந்தும் இரவு தொடர்ந்து வச்சிருக்காங்க. அவர் இனி அதை தீர்மானிக்கிறது அது இன்றைக்கோ நாளைக்கோ தலைவர் மாற்றலாம், தலைவர் தீர்மானிக்கலாம். அது தலைவர் ஓயமானமா தெரியும். ஒன்றும் யாருக்கும் எந்த பதவிக்கும் எந்த ஒரு சவாலும் வரல. ஏகமானமாக தீர்மானிக்கப்பட்ட விஷயம் தான் அது. ஹசன் அலிக்கு நாங்கள் தலைவர் அவர்கள் செயலாளர் அதாவது தவிசாளர் பதவி ஏற்றுக்கொள்ளுமாறு கூறியிருந்தால் அதை அவர் மறுத்துவிட்டார். இதேவேளை தர்சலாம் மறைக்கப்பட்ட மர்மங்கள் புத்தகம் தொடர்பில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முன்னாள் தவிசாளர் பஷீர் சேகுதாவுத் கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து வெளியிட்டதுடன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பேராளர் மாநாட்டில் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுஃப் ஹக்கீம் கருத்து வெளியிட்டார். நிதியத்தினுடைய ஆவணங்கள் இல்லாமல் செய்யப்பட்டு கம்பெனி அதற்கு உரித்தாளராக மாறியிருக்கிறது. ஆண்டு அனுபவித்த உரிமையின் அடிப்படையில் அதை பராமரித்து வந்ததன் அடிப்படையில் அந்த நிதியம் இன்று செயலிழந்து போய்விட்டது என்ற அடிப்படையில் அப்படி ஒரு நிதியமே இப்பொழுது காணப்படவில்லை, எங்கும் ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையில் கம்பெனி அதனை சொந்தமாக்கி எடுத்திருக்கிறது. அந்த கம்பெனியை 3 பங்குதாரர்கள் அந்த கம்பெனியை சொந்தமாக்கி இருக்கிறார்கள். 2003 இறுதியாக 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 2015ஆம் ஆண்டு இறுதியாக அதனுடைய பணிப்பாளர்கள் பங்குதாரர்கள் மாற்றம் பெற்றிருக்கிறார்கள். அதில் ஒன்று அப்துல் ரவுஃப் ஹிபத்துல் ஹக்கீம், 2வது MHM சல்மான், 3வது மஃபாஸ். அந்த மஃபாஸ் என்கிறவர் எங்களுடைய கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் நசீர் ஹாபிஸ் அவர்களுடைய சொந்த மூத்த சகோதரியின் மகன். 3 பங்குகளை கொண்ட கம்பெனி இந்த 3 பேருக்கும் சொந்தமாக இருக்கிறது. விஷயங்கள் உண்மையானால் கட்டாயம் பதில் சொல்ல வேண்டும். இதனை மறைத்து வைத்திருப்பது இந்த நிதியத்தை செயலற்று போக வைத்திருப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவ்வளவு பேரும் மறைந்த தலைவர் மறைகிற போது எந்த கொள்கையில் கால் வைத்து சென்றாரோ அந்த கொள்கையை கொலை செய்த குற்றத்துக்கு ஆளாகிறார்கள் என்று நான் இந்த இடத்தில் மிக அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆவணமாக சொத்தாக அது பாவிக்கப்பட வேண்டும், அல்லது அதில் இருக்கிற முஸ்லிம் காங்கிரசின் சொத்துக்கள் பிரித்து முஸ்லிம் காங்கிரஸ் பெயரில் எழுதி வைக்கப்பட வேண்டும். அதேபோல் சொந்த சொத்துக்கள் அஸ்ரஃபுடைய குடும்பத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்று நான் உங்களை முன்வைத்து இளைஞர்களை முன்வைத்து கொண்டு விரும்புகிறேன். தாருசலாம் சொத்துக்களும் 200 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்களுக்கு அந்த கம்பெனி உரிமையாக இருக்கிறது. கட்சி தலைமை இதை தாருசலாத்தை கையில் எடுத்துக்கொண்டு கபடத்தனமாக இவற்றையெல்லாம் கையாளுகிறோம் என்ற பேச்சு. இது சம்பந்தமான விளக்கத்தை முழுமையாக அரசின் உச்சபடத்திலே கொடுத்திருந்தோம். அதன்போது கேள்வி கேட்கிற நிலவரங்கள் வந்தபோது ஏற்பட்ட ஆத்திரம், ஆவேசம், எத்தனை பேர் மீது பாய்ச்சல் வரும் என்கிற ஒரு சிக்கல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றுவதற்கு கூட்டத்தை முடிக்க வேண்டிய நிலவரம் ஏற்பட்டது. இப்பொழுது பேசியவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் புத்தகத்தை. சமர்ப்பணம் செய்தது மூலம் புத்தகத்தை எழுதியவர்கள் யார் என்பதையும் பகிரங்கமாக சொல்லி இருக்கிறார். தலைவர் உருவாக்கிய நம்பிக்கை பொறுப்பு என்பது செயலிழந்து போயிருக்கிறது. அதை செயல்படுத்துவதற்கு என்று இருக்கிற நம்பிக்கை பொறுப்பாளர்களை கூட்ட வேண்டும். கூட்டுகிற அதிகாரம் நம்பிக்கை பொறுப்பாளராக இருக்கிற அதிலே இன்று கட்சியிலே இருக்கிற 3 பேர் தான் எஞ்சி இருக்கு. அதிலே சகோதரர் சல்மான், நான், சகோதரர் நசீர் அகமது, இந்த 3 பேர் தான் தலைவரால் நியமிக்கப்பட்ட நம்பிக்கை பொறுப்பாளர்கள். எனவேதான் இதுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய வேறெதற்குமாகவும் அல்ல என்றால் அவருடைய நம்பிக்கை பொறுப்பு. வெளியிலே உள்ளவர்களை அதிலே போட முடியாது என்ற காரணத்தினால் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது. தவிர அதிலே வேறு எந்த மூடு மந்திரமும் கிடையாது. இதிலே மிகப்பெரிய ஒரு பெரிய புதையலை வைத்துக் கொண்டு அதை நாங்கள் அடைகாத்துக் கொண்டிருக்கிற மாதிரியும் அதை அனுபவிக்கிற மாதிரியும் எழுதப்பட்டிருக்கிற முறையை பார்க்கிற போது அப்படியான ஒரு பிரமை ஏற்படுத்த முயற்சிக்கிறார். என்னை பொறுத்த மட்டும் இந்த தாருசலாம் இருக்கிற நிலவரத்திலே முழுக்க இடித்து புதிதாக கட்டப்பட வேண்டும். அதை நாங்கள் செய்வோம் கட்டாயம். என்றால் அது இன்று பாவனைக்கு உதவாத ஒரு கட்டிடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது.
எட்டி போனாலும் தமது கொள்கையினை எட்டியே தீருவோம். இதுவே கேப்பாப்பிலவு மக்களின் நிலைப்பாடு. நாட்கள் சொந்த நிலத்தை மீட்பதற்காக தொடரும் போராட்டம். உடல் சோர்வடைந்தாலும் உள்ளத்தில் நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டிருக்கின்றனர் பிலக்குடியிருப்பு மக்கள். வெயிலும் குளிரும் இவர்களுக்கு பொருட்டல்ல. சொந்த நிலத்தில் குடியமர்ந்து விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவர்களின் முகங்களில் புரையோடி போயுள்ளன. உள்ளத்தின் வேதனைகளும் உள்ள குமர்களையும் யாருமே கேட்கவும் பார்க்கவும் மாட்டாமல் இருக்கிறார்கள். நில விடுவிப்பு சாத்தியமாகும் வரை போராட்டம் தொடரும் என்பதே இவர்களின் நிலைப்பாடாகும். நிலத்திற்கான உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கேப்பாப்புலவு புலக்குடியிருப்பு பகுதிக்கு இன்றைய தினம் வடமாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் சென்றிருந்தனர். இந்த போராட்டத்தின் நியாயத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் காணி வெடிப்பு சம்பந்தமாக வடமாகாண சபையால மீள்குடியேற்றத்துக்கு பின்னர் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, அதை கொஞ்சம் பட்டியல்படுத்த முடியும். இந்த உங்களுடைய தீர்மானத்தில் முன்னூற்றி சொச்ச தீர்மானத்தில் ஆக குறைஞ்சது 60-70 தீர்மானம் காணி வெடிப்பு சம்பந்தமாக, மீள்குடியேற்றம் சம்பந்தமாக, ராணுவ விலக்கல் சம்பந்தமாக. அப்ப இதுல 3 விடயத்திலே கிட்டத்தட்ட 65-70 தீர்மானம் இருக்கு. அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மூலமாக நாங்கள் இன்றைக்கு வடமாநில சபையைச் சேர்ந்த சில உறுப்பினர்கள் இங்கே சமூகம் அளித்து அவர்களுக்கு ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இதுவரைக்கும் நீதிக்காக நடைபெறுகின்ற போராட்டத்திலே பல போராட்டங்களில் இதுதான் கூடுதலான நாட்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற, நின்று பிடிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டம். பெரிய அளவிலே ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நெருக்கடியை கொடுத்து ஸ்ரீலங்கா அரசு தப்ப முடியாத அளவுக்கு இந்த போராட்டத்தை வலுப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நாங்கள் நிச்சயமாக மேற்கொள்வோம் என்று இந்த மக்களுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். இந்த போராட்டம் முற்றிலும் நியாயமான ஒரு போராட்டம். நாங்கள் இந்த மக்களுக்கு பக்கபலமாக இருப்போம். இந்த மக்களுடைய கரங்களை பலப்படுத்தி இந்த மக்கள் போராட்டத்தை வலுவாக்கி அவர்கள் சொந்த இடங்களுக்கு செல்வதற்கான ஒரு நிலைமை உருவாகின்ற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தில் நாங்கள் அவர்களோடு பக்கபலமாக நாங்கள் உறுதியாக நிற்போம் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு, இதேவேளை கேப்பாப்புலவு அறப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் புதுக்குடியிருப்பு இராணுவ முகாமை அகற்ற கோரியும் புதுக்குடியிருப்பிலும் மக்கள் 10வது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலகு காத்த கிளி போல ஏங்கி ஏங்கி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு விடிவோ ஆரெடுத்து தருகிறோமோ அதை நாங்கள் 2 கையாலும் வரவேற்கிறதுக்கு தயாராய் ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். மாகாண சபை உறுப்பினர்கள் சிலர் எங்களோட கலந்துரையாடி கொண்டு போறார்கள். அப்படி பல பேர் உரையாடி போகிறார்கள். ஆனால் ஆரால இந்த முடிவங்களுக்கு வரப்போகுதோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். எங்களோட எதிர்கட்சி தலைவர் சம்பந்தரோ அல்லது எங்களுடைய ஜனாதிபதி மைத்திரிக்கோ இது ஒரு சின்ன பிரச்சனை தான். இந்த எங்களோட காணிகள் உண்மையில எவ்வளவோ சனங்கள் கேட்டு அவர்களுடைய காலம் முடிஞ்சிட்டு அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். காணிக்கான உரிமை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கேப்பாப்புலவு மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. பிலக்குடியிருப்பு மக்களுடைய 84 குடும்பங்களுடைய காணிகள், அதே போன்று இந்த கேப்பாப்புல கிராமத்து மக்களுடைய 145 குடும்பங்களுடைய கிட்டத்தட்ட 524 ஏக்கர் காணிகள், அவருடைய வாழ்வாதார காணிகள், குடியிருப்பு காணிகள் இன்று கையகப்படுத்தப்பட்டு விமானப்படைக்குரிய உரித்தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். இந்த 13 நாட்களாக இந்த மக்கள் ஒரு அறவழி போராட்டத்தை மேற்கொள்கின்ற அதே வேளையிலே புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்துக்கு முன்னால் உங்களுக்கு தெரியும் 3ஆம் தேதியில் இருந்து இன்று வரை அங்கும் வயது போன தாய்மாரிலிருந்து தகப்பன்மாரிலிருந்து அங்கும் அவர்கள் ஒரு அறவழி போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நல்லாட்சி அரசு காலத்தை இழுத்தடிக்காமல் மௌனத்தை கலைத்து இந்த மக்களுக்குரிய காணிகளை கொடுக்க வேண்டும். தமிழ் மக்கள் பேரவையின் ஊடக சந்திப்பு மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது. எழுச்சி பேரணி, மக்கள் போராட்டம், மக்கள் வீதிகளிலே அழுது புலம்பி காணாமல் போன தங்களுடைய பிள்ளைகளுடைய படங்களை எடுத்துக்கொண்டு அந்த வீதியில் வந்தபோது யாரும் அழுகாமல் இருக்க மாட்டார்கள். அந்த எழுச்சி பேரணி நடந்த அந்த சூழலில் அதை அண்டிய பகுதிகளில் மக்கள் தலைவர்கள் சொல்லப்படுகிற சிலர் நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்திருந்தார். எழுச்சி பேரணியிலே முஸ்லிம் மக்கள் கலந்து கொண்டார்கள்.
முஸ்லிம் தாய்மார்கள் கலந்து கொண்டதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். முஸ்லிம் மக்களுக்கு இருக்கிற அந்த தமிழ் மக்களோடு இணைந்து செயற்படும் அந்த ஆர்வம் இன்றைக்கு கேப்பாக்குளவு பகுதியிலே இருக்கிற தமிழ் மக்களுக்காக சிங்கள மக்கள் போகிறார்கள். ஆனால் எங்கள் சார்ந்தவரிடம் அது சிலரிடம் இல்லை என்று பார்க்கும் பொழுது உண்மையிலே வேதனையா இருக்கின்றது. தமிழர்கள் பேரவையில் அங்கமாக இருக்கிற ஒரு கட்சியின் தலைவர் இந்த மாற்றுத்தலைமை ஒன்று கொண்டு வந்து, அதாவது மாற்றுத்தலைமை ஒன்று சொல்லி அவசியம் என்று சொல்லிக்கிறார். அது சம்பந்தமான முன்னெடுப்புகளில் தமிழ் மக்கள் பேரவை ஈடுபடுமா இல்லாட்டி? தமிழ் மக்கள் பேரவை ஒரு உண்மையிலேயே அரசியல் கட்சி அல்ல, அது மக்கள் இயக்கம். அந்த அமைப்பிலே 3 கட்சிகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். சில வேளைகளில் அவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் அதில் பேசியிருப்பார். ஏனென்றால் தமிழ் மக்கள் பேரவையின் மொத்த கருத்தாக அது இருக்க முடியாது. வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்கள் எதிர்நோக்கும் விடயங்களை நன்கறிந்து அதனூடாக பெருந்திரளான மக்கள் சர்வதேசத்துக்கும் இலங்கை அரசுக்கும் ஒரு செய்திகளை மிகவும் தெளிவாக சொல்ல வைத்திருக்கிறது. நீண்ட காலமாக பல பிரச்சனையை எதிர்நோக்கி இருந்த மக்கள் தங்களின் பிரச்சனையை சொல்வதற்கு இடமில்லாமல், தங்கள் பேசுவதற்குரிய வளங்கள் இல்லாமல், ஒரு அகிம்சை ரீதியான கவனஈர்ப்பு ரீதியான ஒரு விடயங்களை எங்கு மேற்கொள்ள வேண்டும் என்ற இந்த தருணத்தில் நாவக்குடா மைதானத்தில் மக்களை அணிதிரள வைப்பது என்பது அனைத்து மக்களினதும் பாராட்டுக்குள்ளாக இருக்கிற விடயமாகும். ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சூரியவெப ரன்முத்துவெப பகுதியில் நிர்மாணிக்கப்படவுள்ள புதிய மாதிரி கிராமத்திற்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. அமைச்சர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நல்லடக்க கிராமம் என புதிய கிராமத்திற்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வடக்கு முதல்வர் தலைமையிலான குழுவினர் வடக்கையும் கிழக்கையும் இணைக்குமாறு அண்மையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதை நீங்கள் ஊடகங்களில் கண்டிருப்பீர்கள். உண்மையிலேயே ஜனநாயக ரீதியில் வாக்குகளினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அத்தகைய வேண்டுகோளை விடுக்கலாம். எனினும் ஜனாதிபதியும் பிரதமரும் தலைமை தாங்கும் தற்போதைய அரசாங்கம் வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் நினைத்து கூட பார்க்கவில்லை. நாட்டின் ஒருமைப்பாட்டை நாம் பாதுகாப்போம். எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த நாட்டில் சமஷ்டி ஆட்சி முறை நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது. வடக்கு கிழக்கு இணைப்பு தொடர்பில் எவ்வாறு கதைப்பது? வடக்குக்கு என தனியான மாகாண சபை உள்ளது, தனியான ஆளுநர் இருக்கின்றார், பிரதம செயலாளர் இருக்கின்றார், தனியான நிர்வாக கட்டமைப்பு ஒன்று உள்ளது. வடக்கு கிழக்கு இணைப்பு ஒருபோதும் சாத்தியப்படாது. அதனை செய்வதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். இலங்கை பெண் சாரணர் இயக்க செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு 100 வருடங்கள் பூர்த்தியடைந்துள்ளதை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட விருது விழா கொழும்பு பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. இந்த விருது வழங்கல் விழாவில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இலங்கை பெண் சாரணர் இயக்கத்தில் தற்போது சுமார் 60,000 பேர் அங்கத்துவம் வகிக்கின்றனர். நாட்டின் சாரணர் இயக்க செயற்பாடுகளுக்கு நீண்ட காலம் சேவையாற்றியுள்ள சிரேஷ்ட பெண் சாரணர்களுக்கு இதன்போது பிளாட்டினம், தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இது தவிர விசேட திறமைகளை வெளிப்படுத்திய சாரணர்கள் சிலருக்கும் இதன்போது விசேட விருதுகள் வழங்கப்பட்டன. நாட்டில் உள்ள சுமார் 2000 பாடசாலைகளில் சாரணர் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டின் பெண் பிள்ளைகள் உள்ள அனைத்து 1ABC பாடசாலைகளிலும் இந்த செயற்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதே எனது அபிப்பிராயமாகும். கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகளில் இந்த செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்கான திட்டம் ஒன்றை என்னிடம் ஒப்படைக்குமாறு நான் யோசனை முன்வைக்க உள்ளேன் என்பதை எமது ஆணையாளரிடம் கூற விரும்புகின்றேன். நான் எந்த இனத்தவராயினும் எந்த மதத்தவராயினும் அனைவரும் இலங்கையராகவே இருக்கின்றோம். நாம் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள். இந்த நாட்டை இழந்து விட்டால் நமக்கு போக்கிடம் எதுவுமே இல்லை. குழுவினர் இன்றைய தினமும் அம்பாறை மாவட்டத்தின் பல பின்தங்கிய பிரதேசங்களுக்கு விஜயம் செய்திருந்தனர். அம்பாறை மாவட்டத்தின் தமர பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கலுக்குல்லை கிராமத்துக்கு மக்கள் சக்தி குழுவினர் சென்றனர். கிராமத்துக்கு செல்வதற்கான வீதி சீரின்றி காணப்படுகின்றமை இவர்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சினையாகும். இந்த கிராமத்தில் குழாயின் மூலம் நீர் விநியோகிக்கப்பட்ட போதிலும் 3 மணித்தியாலங்கள் மாத்திரமே நீர் வழங்கப்படுவதாக மக்கள் கூறினர். தொடர்ந்து மக்கள் சக்தி குழுவினர் கொடபெஹர கிராமத்துக்கு சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். இந்த கிராம மக்கள் 57 வருடங்களாக தங்களின் கிராமத்துக்கு செல்லும் வீதி புனரமைக்கப்படாமல் உள்ளதாக கவலை வெளியிட்டனர். காட்டியாறு அச்சுறுத்தல் காரணமாக அச்சத்துடன் காலத்தை நகர்த்த வேண்டிய நிலை இந்த மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. மெகுடு கலுக்குல்ல கிராமத்தில் உள்ள பாலம் புனரமைக்கப்படாதுள்ளதால் மக்கள் எதிர்நோக்கும் சிரமங்களையும் மக்கள் சக்தி குழுவினர் இன்று பதிவு செய்தனர்.
மகளிர் மன்றம் ஏற்பாடு செய்த அலைப்பாயுதே இசை நிகழ்ச்சி பம்பலப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக ருக்மணி மகாராஜா கலந்து கொண்டார். மலையக மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு உதவும் வகையில் இந்த இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சாக்ஸபோன் சகோதரர்கள் நவரூபன் மற்றும் காண்டிபன் ஆகியோரின் இசை நிகழ்ச்சி மேடையை அலங்கரித்தது. Had I known I was expected to say a few words, I would have had second thoughts. மலையக மகளிர் மன்றத்தால் மலையக பிள்ளைகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கு முடிந்துள்ளமை மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இலங்கை பிரஜைகள் தற்காலத்தில் வகுப்பறையின் கீழே மண்டியிட்டு படிக்க நேருகின்றமை கவலை அளிக்கின்றது. மலையக மகளிர் மன்றம் தமது கடமையை சிறப்பாக நிறைவேற்றும் என நான் நம்புகிறேன். இந்த சங்கம் நிதி திரட்டுவதற்காக கலைஞர்களை இணைத்துக் கொண்டுள்ளமை பாராட்டுக்குரியது. மலையக மாணவர்களின் வளர்ச்சிக்காக முன்னெடுக்கப்படும் இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டும் என நான் பிரார்த்திக்கின்றேன். தொடர்வது விளையாட்டுச் செய்தி. தேசிய ரீதியில் இளைமறை காயாக விளங்கும் விளையாட்டு வீரர்களை இனங்கண்டு அவர்களை உலகறியச் செய்யும் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டின் முயற்சியே பிளாட்டினம் விருது வழங்கல் விழா. பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவுக்கு இணைவாக முன்னெடுக்கப்படும் ஊக்குவிப்பு செயற்திட்டம் இன்று பதுளையில் இடம்பெற்றது. பதுளையில் இடம்பெற்ற இன்றைய நிகழ்வுகளில் பதுளை மாவட்டத்துக்கான சிறந்த வீரராக KKD நுவான் தீக்ஷண தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இன்றைய தினத்தில் சிறந்த வீரராக தெரிவான இவர் அகில இலங்கை பாடசாலை மட்ட மெய்வல்லுநர் போட்டிகளில் 5000 மற்றும் 3000 மீட்டர் ஓட்டப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தெற்காசிய கனிஷ்ட விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை சார்பில் குறித்த போட்டிகளில் பங்கு கொண்ட வீரர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுற்றுலா பயணிகளின் சொர்க்காபுரி என வர்ணிக்கப்படும் நுவரெலியா மாவட்டத்துக்கு தற்போது நாம் விஜயம் செய்துள்ளோம். 2016ஆம் ஆண்டு பிளாட்டினம் விருது வழங்கல் விழாவில் ஊக்குவிப்பு செயற்திட்டம் நாளைய தினம் மத்திய மாகாணத்தில் நடைபெறவுள்ளது. அதாவது நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நல்லாயன் மகளிர் மத்திய மகா வித்தியாலயத்தில் தற்போது நாம் இருக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் நாடு பூராகவும் முன்னெடுத்துள்ள இந்த திட்டம் மத்திய மாகாணத்தில் 5 பிரதேசங்களுக்கு செல்ல உள்ளது. இந்த மாவட்டத்தில் ரக்பி விளையாட்டு தொடர்பான நுணுக்கங்களும் கற்றுக் கொடுக்கப்பட உள்ளன. உங்களுடைய வீர வீராங்கனைகளை அனுப்பி வைக்க முடியும் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டுக்காக நுவரெலியா நல்லாயன் மகளிர் கல்லூரியிலிருந்து ராஜலிங்கம் திரிஷானு. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.